வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூகறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வு பகுதிக்கான புவியியல் பகுதிக்கான இந்திய வரைபட பயிற்சி நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவு. மாணவர்கள் முழுமையாக இதை பாருங்கள். இந்திய வரைபடத்தை பொறுத்தளவு நீங்கள் குறித்து பார்க்கணும், சரிங்களா? சும்மா பார்த்துட்டா மட்டும் போதாது. அதை ஒரு எம்டி மேப் வாங்கி அதை குறித்து பார்க்கணும். அப்போ தான் இதுக்கு 8 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். கொஷின் நம்பர் 44. ஸோ 8 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முழுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30லிருந்து 35 இடங்கள் கிட்ட பார்க்க இருக்கிறோம். ஸோ முழுமையாக பாருங்கள். இதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கேன். 3 இந்திய வரைபடத்தில் கிட்டத்தட்ட 30 இடங்கள் நான் குறித்து காமிச்சிருப்பேன். இந்த இடங்களையாவது மாணவர்கள் முழுமையாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக காலாண்டு தேர்வில் ஒரு 8க்கு 7 வாங்கலாம், அல்லது 8 கூட வாங்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வரைபட பயிற்சி போக போகிறோம். ஃபஸ்ட் ஒன், முதல் வரைபடத்தில் நம்ம ஒரு 15 இடங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவு வலது பக்கத்தில் இருக்குது. அதுமாதிரி இடது பக்கத்தில் லட்சத்தீவு, மன்னார் வளைகுடா, சென்னை பன்னாட்டு விமான நிலையம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதே மாதிரி உள்நாட்டு விமான நிலையமும் அங்கே இருக்குது, ஒரு மனதில் கவனத்தில் வச்சுக்கணும். அது மாதிரி மும்பை, அதுவும் பன்னாட்டு விமான நிலையம். அடுத்து பார்த்திங்கன்னா காம்பே வளைகுடா, இடது பக்கம் அந்த ஃபஸ்ட் பெண்டில். அதுக்கு மேலே கட்ச் வளைகுடா, கட்ச் வளைகுடான்னு கேட்கலாம், அல்லது கட்சுன்னு கேட்கலாம். அந்த ராஜஸ்தானுக்கு எதிர்த்தாப்பில் ஆரவல்லி மலைத்தொடர். அதுக்கு மேலே டெல்லி கொடுத்துருக்கோம், பன்னாட்டு விமான நிலையம். மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா K2 காட்வின் ஆஸ்டின் கொடுத்துருக்கோம். K2ன்னு கேட்கலாம், அல்லது காட்வின் ஆஸ்டின் கேட்கலாம். நீங்கள் K2ன்னு கேட்டிருந்தாலுமே காட்வின் ஆஸ்டின்னு சொல்லி கரெக்டாக எழுதுங்க. அது மாதிரி கனிம வளம் மிக்க பகுதி அப்படின்னு சோட்டா நாகபுரி பிடபூமியை கேட்கலாம், அல்லது சோட்டா நாகபுரி பிடபூமினே கொடுக்கலாம். இந்த சோட்டா நாகபுரி பிடபூமியில் என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, இரும்பு எக்கு இங்கே தான் கிடைக்குது. இரும்பு கேட்டாலும் இங்கே தான் குறிக்கலாம், நிலக்கரி கேட்டாலும் இங்கேயே குறிக்கலாம். ஸோ சோட்டா நாகபுரி பிடபூமி, அதனால தான் கனிம வளம் மிக்க பகுதி அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சோட்டா நாகபுரி பிடபூமிக்கு கீழே ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கோம் சிலிக்கா ஏரி. சிலிக்கா ஏரி அடிக்கடி கேட்கக்கூடியது. சிலிக்கா ஏரி, அதே மாதிரி வேம்பநாடு ஏரி கீழே வரும், கேரளாவில் இருக்கும் வேம்பநாடு ஏரி. இந்த மேப்பில் நம்ம குறிக்கலை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்களை, அதே மாதிரி எவரெஸ்ட் சிகரம், மவுண்ட் எவரெஸ்ட்னு கேட்கலாம், அல்லது எவரெஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது குறிச்சிருக்கும் மேலே, இந்தியாவுடைய மேலே. ஆனால் அது நேபாள பகுதியில் இருக்கும், நேபாள நாட்டில் தான் அது இருக்குதும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான 15 இடங்களை இந்த வரைபடத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வரைபடத்தில் நம்ம அடுத்த ஒரு 10 இடங்கள் பார்க்க இருக்கிறோம். மாணவர்களே, இப்போ 2வது வரைபடத்தில் நம்ம முக்கியமான இடங்களை பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் மலை மண் அல்லது மலை காடுகள், மவுண்டெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இதே தான் மலை மண்ணும், இதான் மவுண்டெயின் சாயில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம கோடு கோடாக போட்டு எழுதியிருக்குவாங்க. மலை காடுகள், மலை மண்ணும் அதே தான். அதே மாதிரி பாலை மண் ராஜஸ்தானில். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச், ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இது கட்ச் வளைகுடா வேறு, போன வரைபடத்தில் பார்த்தோம். ரான் ஆஃப் கட்ச் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த நர்மதான்னு சொல்லுவாங்க, ரிவர். அதுக்கு அடுத்து தபதி, நர்மதாவுக்கு கீழே தபதி. 2க்கு நடுவில் ஒரு முக்கியமான மலைத்தொடர் இருக்குது, சாத்புரா மலைத்தொடர். அதான் சாத்புரா போட்டு மாத்தோன்னு போட்டிருக்கேன், மலைத்தொடர் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் முழுமையாக எழுதணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று கேட்க வாய்ப்புகள் அதிகம், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரி எண்ணெய் வயல், மும்பைகை கேட்கலாம். இடது பக்கம் குறிச்சிருக்கேன், மும்பையிலேருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி. அதுமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு, அடிக்கடி கேட்கக்கூடியது காவேரி ஆறு. அடுத்து சோழமண்டல கடற்கரை, அடிக்கடி கேட்கக்கூடிய பகுதி சோழமண்டல கடற்கரை. அதுமாதிரி சுந்தரவனம் காடுகள் அடிக்கடி கேட்கக்கூடியது. மாணவர்கள் வெள்ளக்கருக்கு மாணவர்கள் இந்த இடத்தையாவது நல்லா பார்த்து வச்சுக்கணும், சரிங்களா? அதுமாதிரி கங்கை சமவெளி, கங்கை டெல்டா, கங்கை சமவெளி, கங்கை ஆறு எல்லாமே இதே இடம் தான். ஸோ இந்த வரைபடத்தில் மட்டும் நம்ம 3 ரிவர்ஸ் பார்த்துருவோம். 4 ரிவர்ஸ்: நர்மதை, தபதி, காவிரி, அதே மாதிரி கங்கை சமவெளி, கங்கை ஆறு, சரிங்களா? கங்கை சமவெளி, கங்கை ஆறு, கங்கை டெல்டா, எது கேட்டாலும் இங்கே தான் குறிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம இதில் பார்த்திங்கன்னா 2, 4, 7, 8, 9, 10, 11 இடங்கள் இந்த வரைபடத்தில் பார்த்துருக்கோம். போன வரைபடத்தில் ஒரு 15 இடங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட 26 இடங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 3வது வரைபடமும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக அதை குறித்து பாருங்கள், சரிங்களா? ஸோ அடுத்து 3வது வரைபடம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள் இதுலேயும் கொடுத்துருக்கோம். மண் வகைகள் கொடுத்துருக்கோம்.
ஃபஸ்ட் ஒன் வண்டல்மண், அந்த மேல் பகுதியில் பாருங்கள், வண்டல்மண் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அதுமாதிரி கரிசல்மண் மும்பை மகாராஷ்டிரா பகுதிகளில் கரிசல்மண் மற்றும் பருத்தி விளையும் பகுதி ரெண்டுமே சேம் இடம் தான். அதுமாதிரி கீழே செம்மண், சரிங்களா, ரொம்ப முக்கியமான பகுதி செம்மண். அதுமாதிரி பாக் நீர் சந்தி கீழே இருக்குது பாருங்கள், இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்திக்கு பேர் பாக் நீர் சந்தி. அதே மாதிரி ஒரு ஆரோ மார்க்காக போட்டிருக்கேன் பாருங்கள், மேல் நோக்கி இடது பக்கமும் போட்டிருக்கேன், வலது பக்கம் போட்டிருக்கேன். ரெண்டு ஆரோ மார்க்கும் சந்திக்கக்கூடிய இடம் அந்த டெல்லி பக்கத்தில் வருது பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று. அதுதான் கீழே நான் உங்களுக்கு குறித்து காமிச்சிருக்கேன். ஒரு பாக்ஸில் ஆரோ மார்க் போட்டு தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு குறித்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ரைட் சைடில் அந்த அதிக மழை பெறும் பகுதியை ரவுண்ட் பண்ணி கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதிக மழை பெறும் பகுதி அந்த இடத்துல ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதுதான் அதிக மழை பெறும் பகுதி. அதுமாதிரி மகாநதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நதி. மகாநதி அடிக்கடி கேட்பாங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா காரகோரம் மலைத்தொடர். ஸோ இந்த பகுதியிலும் கேட்கப்பட்ட இடங்கள் மிக மிக முக்கியமான இடங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உயிர்கோள பெட்டகம் சேஷாசலம், பன்னா, அதை முக்கியத்துவம் கொடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ பன்னா இந்த வண்டல்மண் குறிச்சிக்கணும் அந்த பகுதியில் தான் வரும். ஸோ புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சேஷாசலம் ஆந்திர பிரதேசத்தில் வரும். கீழே இந்த செம்மண் குறிச்சிக்கும் பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் வரும். ஸோ முக்கியமான இடங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதிலேயே 9 இடம், 10 இடங்கிட்ட பார்த்துருக்கோம். ஏன்னா கரிசல்மண் பருத்தி விளையும் பகுதி 2 ஆயிடுச்சு, வண்டல்மண் 3, காரகோரம் மலைத்தொடர் 4, தென்மேற்கு பருவக்காற்று 5, மகாநதி 6, அதே மாதிரி பாக்நீர் சந்தி 7, செம்மண் 8, அதிக மலை பெறும் பகுதி 9, பன்னா, அதே மாதிரி மகாநதி 10. அதுமாதிரி பன்னா மற்றும் சேஷாசலம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்கலாம், டைரெக்டாகவே கேட்கலாம், பன்னா அல்லது சேஷாசலம்னு. அப்படி இல்லை அப்படின்னா உயிர்கோள பெட்டகம் ஏதேனும் ஒன்றுன்னு கேட்டாலும் நீங்கள் பன்னா குறிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சேஷாசலம் குறிக்கலாம், சரிங்களா. ஸோ முக்கியமான இடங்கள் தான் பார்த்துருக்கோம். அனைத்து மாணவர்களுமே இந்த வரைபட பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். காலாண்டு தேர்வில் அதிகம் நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 7 மதிப்பெண்கள், சில நேரங்களில் 8 மதிப்பெண்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ வரைபட பயிற்சியை பொறுத்தளவு மாணவர்கள் கரெக்டாக குறித்து பாருங்கள். குறித்து பார்த்து உங்களுடைய ஆசிரியர்கிட்ட அதை கரெக்டாக கேளுங்க. கேட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யணும், அதை ஒரு தடவைக்கு 2 தடவை பயிற்சி எடுக்கணும். குறித்து பார்க்குறதுக்கு பயிற்சி எடுக்கணும். அப்போ தான் 8 மதிப்பெண்கள் கொஸ்டின் நம்பர் 44 இந்திய வரைபடத்தில் புவியியல் பகுதியில் உங்களால் வாங்க முடியும். ஸோ அனைத்து மாணவர்களும் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.